எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க ரத்திகா பாலகணேசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருக்கோம். நம்மளோட சேனல் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி ரொட்டீன், குக்கிங், எப்பயாவது ஷாப்பிங், எப்பயாவது டிராவல் இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போறோம். பாப்பா ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தா, "நல்லா பூரி சாப்பிடணும் போல இருக்குமா, புசு புசுன்னு சாப்பிடணும்" அப்படின்னு. "அது என்ன பாப்பா புசு புசு பூரி?" அப்படின்னா, "எல்லா பூரியும் பொங்கி வந்தா நல்லா இருக்கும்" அப்படின்னா, "கண்டிப்பா பொங்கி வரும். நான் உனக்கு செஞ்சு காமிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து கோதுமை மாவு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அதை டப்பால போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். எங்க 4 பேருக்கு தான் வந்துட்டு செய்ய போறேன். எப்பவுமே கோதுமை மாவுல உப்பு கொஞ்சம் போட்டுட்டு, எண்ணெய் ஒரு 2, 3 ஸ்பூனு அளவுக்கு போட்டுக்கணும். போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி மாவ நல்லா கலந்து எடுத்துட்டு, அப்பதான் வந்து மாவுல பார்த்தீங்கன்னா, உப்பு எல்லா இடத்துலயும் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தொளிச்சு தொளிச்சு நம்ம பெசைய ஆரம்பிக்கணும். இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, மாவு பிசையறதெல்லாம் வந்து மேடம் நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அந்த டைம் உள்ள ஞாபகம் தான் வந்துச்சு. நான் இப்பவும் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, அந்த சமையல் பண்றது வந்து அம்மா செய்யும்போது தான் நின்னு நின்னு பார்த்துருக்கனே தவிர, தனியான அவ்வளவா ரொம்ப டிஷ்ஷஸ்லாம் எங்க வீட்ல நான் செய்யல. இன்னுமே வந்து நான் கத்துக்குட்டி அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் ஒவ்வொரு டிஷ்ஷா செஞ்சுட்டு இருக்கேன். பெரிய அளவுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது. ஆனா செய்யற டிஷ் ரொம்ப நல்லா வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவேன். வந்துரும் சக்சஸ்ஃபுல்லி வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அததான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோஸ்லயும். மாவு வந்து தண்ணி தொளிச்சு பிசைஞ்சதுக்கப்புறம் டைட்டா வந்து பிசையக்கூடாது. கொஞ்சம் லூஸாவே பிசையணும். அப்பதான் சப்பாத்தியா இருந்தாலும், பூரியா இருந்தாலும் சாஃப்ட் நல்லா கிடைக்கும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து இப்படிதான் வந்து பண்ணுவேன். மேல லேசா எண்ணெய் ஊத்தி, அது தடவி ஒரு ஒயிட் கிளாத்தோ இல்லன்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம்னா, கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும். எப்பவுமே நீங்க வந்து சப்பாத்தி, பூரி பண்ண போறீங்க. உங்களால நல்லா வந்து அழுத்தி பிசைய முடியாதுன்னா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மாவு பிசைஞ்சு வச்சுருங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் அப்படின்றதால அதிகமா வந்துட்டு வீட்ல காய்கறிலாம் கிடையாது. எல்லாமே காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஃப்ரீசர்ல பட்டாணி இருந்துச்சு. உருளைக்கிழங்கு ஒரு 2டே 2 இருந்துச்சு. இத மட்டும் வச்சு ஒரு குருமா மாரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். வெங்காயமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2டே 2 வெங்காயம் தான் இருந்துச்சு. சரி அத மட்டும் ஏதாவது வச்சு பண்ணிடலாமேன்னு சொல்லி பண்ணேன். ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் துண்டு போட்டுக்கணும். கொஞ்சம் நான்வெஜ் ஃப்ளேவருக்கு வந்தா நல்லாருக்கும் அப்படின்றதுக்காக, அது பேர் என்ன? சோம்பு, சீரகம் அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அரைச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் இதில ஆட் பண்ணுவேன். பாப்பா வீட்ல இருந்ததால இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுத்து குடுத்துட்டு இருந்தா. இந்த ஷார்ட்ஸுக்கு வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்துருந்தீங்க. நான் அதிலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். டீட்டெயில்டு வீடியோ வந்து ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் அது கூட பார்த்தீங்கன்னா, வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு காரத்துக்கு ஏத்தா மாரி நான் 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். அதில தண்ணியே ஊத்த வேண்டாம். ஏன்னா, அந்த தக்காளியில உள்ள தண்ணி வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கரெக்ட்டா வந்துரும். பத்தலனா நீங்க ஊத்திக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஊத்தி அரைச்சுட்டாலும் பார்த்தீங்கன்னா, அப்புறம் ரொம்ப நேரம் அ குருமா கொதிச்சுட்டு கிடக்கும். அப்புறம் எண்ணெயில பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் அனிஷ், அதுக்கப்புறம் கொஞ்சமா ஒரே ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய். ஏலக்காய் நான் போடல. இருந்தா போட்டுக்கோங்க. அது கூடயே கருவேப்பில கொஞ்சம் போட்டுட்டு, நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இந்த பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். அரைச்ச பேஸ்ட்ட வந்து இது கூட சேர்த்துறணும். இது எல்லாமே சிம்ல வச்சுக்கோங்க நீங்க. எப்பவுமே வந்து அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரெகுலரா வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது கூடவே கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, உப்பு தேவையான அளவு போடுங்க. ரொம்ப வந்துட்டு கரிக்கிற மாரி போட்டுறக்கூடாது. எப்பவுமே வந்து உப்பு வந்து லைட்டா போட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான்லாம் பிகினிங்லலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டக்கு டக்குன்னு உப்பு நெறைய ஆயிடும் எனக்கு. இப்போலாம் வந்து பத்தலனா உப்பு போட்டுக்கிறது. இல்லன்னா வந்து போடவே மாட்டேன். கம்மியா தான் போடுவேன். அது கூடவே நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு, கொஞ்சம் பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம்.
பட்டாணி வந்து ஃப்ரீசர்ல இருந்த பச்சை பட்டாணி தான். அதனால கொஞ்ச நேரம் தண்ணீல போட்டு வச்சிருந்தேன். கூல் போனதுக்கப்புறம் அப்படியே வாஷ் பண்ணிட்டு, இது கூடவே சேர்த்தாச்சு. இது நீங்க உப்பு மட்டும் செக் பண்ணிட்டு, இத வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, ஒரு 4 விசில் எதுக்காக 4 விசில் விடுறோம் அப்படின்னா, நம்ம அந்த உருளைக்கிழங்கு வேகணும். அதுக்காக மட்டும் தான் விடணும். பட்டாணிலாம் டக்குன்னு வெந்துரும். நான் உருளைக்கிழங்குக்கு எப்பவுமே வந்து இந்த முழு உருளைக்கிழங்கு போட்டா ஒரு 6 விசில் அந்த மாதிரி வைப்பேன். இது கட் பண்ணி போட்டிருக்கிறதால ஒரு 4 விசில் வச்சா போதும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். அது கரெக்ட்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அ அப்பதான் பாப்பா கேட்டுக்கிட்டு இருந்தா, "நீங்க என்ன கொத்தமல்லி எல்லாம் வந்து இதுல கட் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதான் சொன்னேன், "கிச்சன்ல தானே பாப்பா இந்த சிசர் வச்சிருக்கோம். ஸோ அத எடுக்கும்போது நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதுதான்." அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஞாபகம் வருது, அந்த ஸ்கூல் டைம்லலாம் வந்து நான் ஒரு 6வது அந்த மாரி படிக்கும்போது சமையல் ஸ்டார்ட் பண்ணேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப தான் வந்து சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளேயே போனது. மத்த எல்லாத்துக்கும் வந்து வீட்ல வந்து ஆள் வச்சிருப்பாங்க. பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, ஆ துணி துவைக்கிறதுக்கு, ஹேண்ட் வாஷ் தான் பிடிக்கும். அப்போ மிஷின் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு மிஷின்லாம் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஆ கையாலலாம் துணி துவைச்சதே கிடையாது இப்போ வரைக்குமே அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா வந்து கொஞ்சம் இந்த ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் ஹஸ்பண்டோடது வ வரும்போது துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பசங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சதும், அப்படி வந்துட்டு வேலை அப்படின்னு பார்க்கும்போது, வீட்ல வந்து அந்த அளவுக்கு வேலை எல்லாம் செய்யல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தானே தெரியுது, அங்க இருந்து ஆப்போசிட்டா இருந்த மாரி இருந்துச்சு. ஆனாலும் வந்து நான் எல்லா வேலையுமே வந்து ரொம்ப பொறுப்பா, அழகா செஞ்சுருவேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா எல்லாத்த விட சமைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். என் பாப்பா வந்து இப்போ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா இல்லையா? இது எப்படி பண்ணணும்? அது எப்படி பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு. அவ கேட்ட அளவுக்கு கூட நான் வந்து கேட்டா மாரி தெரியல எங்க அம்மாகிட்ட. எங்க அம்மா வந்து சாம்பார் வைக்கிறாங்கன்னா, அப்படியே நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு 2 வாட்டி தான் கேட்பேன், எப்படி செய்யணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் லாங் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் கேட்டிருக்கவே மாட்டேன். இப்பயும் நம்ம ஒரு ஒரு கத்துக்குட்டி தான் அப்படின்னு சொல்லணும். அதனால வந்துட்டு அவ கேட்கும்போது எனக்கு அந்த நாள் மலரும் ஞாபகம்லாம் வந்துருச்சு. என்னடா இது! நமக்கு ஏன்னா இதே ஸ்டேஜ் தான் அவளும் இருக்கிறதால எனக்கு அப்படியே ஞாபகம் வந்துச்சு. நான் எங்க அம்மாகிட்ட வந்து நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்க அம்மா சமைக்கிறது அவ்ளோ பிடிக்கும். நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ பாப்பா வந்து சமையல் பண்ணணும் அப்படின்றா. நான் தான் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டே இருக்கேன். 1 வருஷம் இரு பாப்பா, 2 இயர்ஸ் இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து எண்ணெய் சட்டிலாம் வந்து வச்சு பண்ணும்போது பயமா இருக்கு. அதனால வந்துட்டு கொஞ்சம் போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க உங்க வீட்ல பசங்க வந்து குக் பண்ணணும்னு கேட்டா உடனே அலோவ் பண்ணிடுவீங்களா? என்னன்னு சொல்லுங்க. பட் என்ன பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நம்ம பக்கத்துல நின்னுகிட்டே விடலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். பாப்போம். இனிமே வந்து அவளுக்கும் வந்துட்டு செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்னுட்டு செய்யணும் அப்படின்னு. மேடம்க்கு வந்து நம்மளோட ரெகுலரா நம்ம குக் பண்ணுவோம்ல, அந்த மாரி டிஷ்ஷஸ் எல்லாம் செய்ய பிடிக்காது. பேக்கிங், பேக்கிங் அப்படின்னுகிட்டே இருப்பா. அந்த மாரி அப்படியே பண்ணிட்டு இருப்பா. ஆ குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து அது கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியும், ஆம் கொத்தமல்லியும் தூவி இறக்கியிருந்தேன். பூரி எல்லாமே புசு புசுன்னு சூப்பரா வந்திருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. நல்லா இருந்துச்சு இன்னைக்கு குருமா. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்கன்னா, இந்த நாள் இப்படியே இருக்காது. இதுவும் கடந்து போகும். பாய் பாய்.